ஹலோ மக்களே, உருளைக்கிழங்கு 3 கிலோ 100 ரூபாய் விற்கிது. இப்போ செய்யலைன்னா எப்போ செய்ய போகிறோம்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை எப்படி வீட்லேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. நீட்டாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 5-6 உருளைக்கிழங்குல சேர்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சாதா தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா 20 நிமிஷம் இது ஊறினதுக்கு அப்புறமா தான் இந்த உருளைக்கிழங்கை நம்ம சுடு தண்ணியில் போட போகிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்க சுடு தண்ணியில் நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த தண்ணி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே உருளைக்கிழங்கு விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு இந்த தண்ணியிலே வெந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தடில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட் கடையில் வாங்கின அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியில் நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா பரப்பி விட்டு ஒரு ஃபேன் போட்டு ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் எடுக்கிறப்ப நமக்கு ஈரம் இருக்கவே கூடாது. இந்த உருளைக்கிழங்கை நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. இதில் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரேடியாக போடாதீங்க. இந்த எண்ணெய் புதுசாக செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்றதுனால பொங்கி வருது. நீங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வராது. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மேலே இதை நீங்கள் வேக விடவே கூடாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய உருளைக்கிழங்கு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். நான் இதை டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஆறி இருக்கணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கவே இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக இதை எப்படி ஃப்ரை பண்ணுன்றதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஆறி இருக்கணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மேலே இது எண்ணெயில் வேகக்கூடாது. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆறின உருளைக்கிழங்கை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், போட்டவுடனே எப்படி பொரியுது பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் பிடிக்குமோ அப்போ நீங்கள் எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்கப்பவே கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.